நல்லா யோசிச்சு பார்த்தோம்டா லைஃப்ல நம்மள நிறைய நாளா தெரிஞ்சிருக்க போறது தெரிஞ்சிருந்தது எல்லாமே நம்மளோட சிப்ளிங்ஸ் தான். அதாவது நம்மளோட கூட பிறந்த உறவுகள். வீடியோக்குள்ள போவோம், ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட குறைகள் நிறைகள், நல்லது கெட்டது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஸ்ட்ரென்த் எது வீக் எது, எந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவைங்கிறது நம்மளை விட, நம்மளோட பேரண்ட்ஸை விட, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை விட, நம்மளோட லைஃப் பார்ட்னரை விட நம்மளோட சிப்ளிங்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் லவ் எல்லாம் எப்போ வந்தது? ஒரே வீட்டில் ஒண்டா பிறந்து ஒண்டா குளிச்சு ஒண்டா விளையாடி ஒண்டா சாப்பிட்டு இவன் ஷர்ட் அவன் போட்டு அவன் ஷர்ட்டை இவன் போட்டு, அண்ணன் ஒரு புது ஃபோன் வாங்கி நான் தம்பியை ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோட்டோ பிடிக்கிற, அக்காட முதல் சம்பளத்தில் தங்கச்சிக்கு உடுப்படுத்தி கொடுக்குற, இன்னும் எத்தனையோ மெமோரிஸ். இன்னொன்று இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போனதுக்கு பிறகு தம்பியோட தலையை பிடிச்சி முடிவெட்டி விடுற ஸ்டைலான்னு சொல்லி தம்பிமார தலையை கொதறி விட்ட அண்ணன்மார்கள் எத்தனையோ பேர். நானும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். இந்த வீடியோட கோர் என்னண்டா, இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாலும் நம்மட சைல்ட்ஹுட் கேரி பண்ணவங்க நம்மட சிப்ளிங்ஸ் தான். தேர் இஸ் நோ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் தேம், ரைட்? நம்ம தனிப்பட்ட கோபங்கள், ஈகோ, கருத்து முரண்பாடுகள், இது எல்லாத்த விடவும் இந்த சிப்ளிங்ஸ் லவ்ங்கிறது கூட பிறந்தவன் அருமை தனியாக பிறந்தவன் தான் தெரியும்.